நாம் இங்கிருந்து இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை, நம்முடைய வேண்டுதல்களை, அவை அனைத்தையும் எதன் மூலமாக செலுத்த வேண்டும்னு நமக்கு வேதம் சொல்லி தரதுன்னு பார்த்தா அது இந்த அக்னியின் மூலமாக சொல்றார். ஒரு அக்னிங்கிறது எப்பயுமே கீழே வச்சோம்னா கூட அது மேல் நோக்கித்தான் செல்லும். அப்படி அந்த அக்னியின் மூலமாக நாம் ஆகுதிகளை கொடுக்கும் பொழுது அது மேலுலகிலே இருக்கக்கூடிய வானவர்களை சென்று அடைந்து விடுகிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்து தர்மத்தில் அக்னி வழிபாட்டிற்கு இத்தனை முக்கியத்துவம் ஏன் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. எதற்கெடுத்தாலும் அக்னி வழிபாடு என்று வந்து விடுகிறது. எல்லாவற்றிலும் ஒரு ஹோமம் பண்ணணும்னு சொல்றா, கணபதி ஹோமம் பண்ணணுங்கிறா, நவகிரகம் பண்ணணுங்கிறா, கும்பாபிஷேகம்னாலும் மிகப்பெரிய யாகசாலைகளை எல்லாம் வைத்து அந்த அக்னி வழிபாட்டினை செய்துதான் கும்பாபிஷேகம் பண்றா. இது எல்லாத்தையும் விட அக்னியையே கடவுளாகவும் வழிபடுகிறார்கள். அக்னி ஸ்தலம்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையை கூட வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்க மேல பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஜோதியினை ஏற்றி வைத்து அதனை வழிபட்டு வருகிறார்கள். இப்படி இந்து தர்மத்தில் இந்த அக்னி வழிபாட்டிற்கு இத்தனை முக்கியத்துவம் ஏன் அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. ஈஸியா ரொம்ப சாதாரணமா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா, நாம் இங்கிருந்து இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை, நம்முடைய வேண்டுதல்களை, அவை அனைத்தையும் எதன் மூலமாக செலுத்த வேண்டும்னு நமக்கு வேதம் சொல்லி தரதுன்னு பார்த்தா அது இந்த அக்னியின் மூலமாக சொல்றார். நாம் இங்கிருந்து இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை அக்னியின் மூலமாக கொடுக்க வேண்டும். இறைவன் நமக்கு தருகின்ற பிரசாதமாக, இறைவன் நமக்கு தருகின்ற பிரசாதங்களை நாம் ஆகுதியை கொடுத்துட்டோம், அதை ஏற்றுக்கொண்டு விட்டார் இறைவன். இறைவன் நமக்கு தரக்கூடிய வரத்தினை வருணனின் மூலமாக, அதாவது நீரின் மூலமாக தருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்முடைய வேதமானது நமக்கு கற்றுத் தருகிறது. ஈஸியா புரிஞ்சுப்போமே. அதாவது ஒரு பள்ளம் எடுத்து வச்சு நல்ல குழி எடுத்துட்டு அங்க போய் ஒரு அக்னியை நெருப்பு ஏத்துனா கூட அந்த நெருப்பானது மேல் நோக்கித்தான் எரியுமே தவிர அது கீழ் நோக்கி செல்லவே செல்லாது, தெரியுமா? ஒரு அக்னிங்கிறது எப்பயுமே கீழே வச்சோம்னா கூட அது மேல் நோக்கித்தான் செல்லும். அப்படி அந்த அக்னியின் மூலமாக நாம் ஆகுதிகளை கொடுக்கும் பொழுது அது மேலுலகிலே இருக்கக்கூடிய வானவர்களை சென்று அடைந்து விடுகிறது. அதே மாதிரிதான் ஒரு நீர் அப்படிங்கிறது ஒரு மலை உச்சியிலே கொண்டு போய் வைத்தால் கூட அந்த நீரானது கீழ் நோக்கித்தான் வரும், தெரியுமா? ஆக வானவர்கள் நமக்கு தரக்கூடிய பிரசாதத்தினை அந்த நீரின் மூலமாக தருகிறார்கள்ங்கிற மாதிரி நான் ஒரு சின்ன, அதாவது சாதாரணமா புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கேனே தவிர இந்த கான்செப்ட் தான் நிஜங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது. இது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆனால் இந்த அக்னி ஆராதனை என்பதை பிரதானமாக வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். எல்லோருமே அக்னியை ஆராதனை செய்ய வேண்டும். இந்து தர்மத்திலே பிரதானம் என்பதே இந்த அக்னி ஆராதனை என்பதுதான். அக்னிங்கிறது தான் ஒரு போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்றா. நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களை இதை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை சரியா சேர்க்கக்கூடிய பணியை இந்த அக்னியானவர் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்வாஹா என்கின்ற அந்த சப்தம் இருக்கிறது அல்லவா, அந்த ஸ்வாஹா என்கின்ற சப்தம் மிக உயரிய சப்தமாகவே பார்க்கப்படுகிறது. ஸ்வாஹா தேவி சமேத வைஸ்வானரன் என்று சொல்லுவார்கள். ஸ்வாஹா தேவியை அக்னியினுடைய ஒரு பத்னியாக உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த ஸ்வாஹா தேவி தான் சரியாக யாரிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டுமோ அந்த ஆகுதியை கொண்டு போய் சேர்த்து விடுவாராம். அதாவது கணபதியே ஸ்வாஹா என்று நாம் இங்கே ஒரு நெய்யை விடுறோம்னு சொன்னா அந்த நெய் ஆகுதியானது மகா கணபதியிடம் கொண்டு போய் அக்னியானவர் சேர்ப்பித்து விடுவார். இப்படி எந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி நாம் அந்த ஆகுதியை குடிக்கிறோமோ அந்த ஆகுதியானது சரியாக அந்த தெய்வத்திடம் சென்று சேர்ந்து விடுகிறது. 33 கோடி தேவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். இந்த உலகினை காத்து கொண்டிருக்கிறார்கள். 33 கோடி தேவர்கள்னு சொன்னா வசுருத்ர ஆதித்யன்னு சொல்லுவார். அஷ்டவசுக்கள் என்று உண்டு. அஷ்டவசுக்கள் 8 வசுக்கள் உண்டு. ஏகாதச ருத்ரர்கள் என்பது உண்டு, 11 ருத்ரர்கள் சொல்லுவார். அதே மாதிரி துவாதச ஆதித்யர்கள் என்பது உண்டு, 12 ஆதித்யர்கள் என்பது உண்டு அப்படின்னு சொல்லுவார். இப்படி மும்மூர்த்திகளும் உண்டு அப்படின்னு வரும் பொழுது எல்லா தெய்வங்களுக்குமே அவரவருக்குரிய ஆகுதிகளை இந்த அக்னிதான் சரியாக கொண்டு போய் சேர்த்து விடுவார். அந்த பணியை இந்த அக்னியானவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்முடைய வேதமானது நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது.
எப்படி தெரியுமா சொல்லும்? அக்னிம் தூதம் விரணீமகே அப்படின்னே மந்திரம் சொல்றது. அக்னிம் தூதம் விரணீமகே என்று வேதமானது சொல்கிறது. அக்னியை ஒரு தூதுவனாக வைத்திருக்கிறது. இந்த அக்னிதான் தூதுவன். நாம் கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை கரெக்டா கொண்டு போய் சேர்த்து விடுகிறான் இந்த அக்னியானவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பித்ருலோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட அவர்களுக்கு ஆகுதியை கொடுக்கும் பொழுது ஸ்வதா என்கின்ற சப்தத்திலே யூஸ் பண்ணுவார். ஸ்வாகா சொல்ல மாட்டா. பித்ருக்களுக்கு ஒரு ஆகுதி கொடுக்கும் பொழுது ஸ்வதா அப்படின்னு சொல்லுவா. அப்படி அந்த ஸ்வதா என்கின்ற அந்த சப்தமானது பித்ருலோகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறதுன்னு சொல்றார். ஏன்னா 14 லோகங்களுக்கும் நம்மால் நேரடியாக பயணிக்க முடியாது. நம்ம அதுக்கெல்லாம் போஸ்ட்மேன் வச்சில்ல. அந்த போஸ்ட்மேனாகத்தான் இந்த அக்னியானவர் இருப்பதால் அவர் மூலமாக கொடுக்கக்கூடிய ஆகுதிகள் ஆங்காங்கே சென்று சேர்ந்து விடுகிறது. அதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு இவை எல்லாவற்றையும் விட இயற்கையை பேணி காக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கும் அக்னி ஆராதனை என்பது முக்கியம்னு வலியுறுத்தி சொல்லியிருப்பார். அதனால்தான் அந்தணர்கள் பார்த்தோம்னா தினசரி அந்த அக்னி ஆராதனையை செய்ய வேண்டும். நிறைய அக்னிஹோத்திரிகள் அப்படிங்கிற பேர்ல கேள்விப்பட்டிருப்போம், ஔபாசன அக்னிங்கிற பேர்ல கேள்விப்பட்டிருப்போம். இதையெல்லாம் தினந்தோறும் அவர்கள் அவசியம் செய்து வர வேண்டும். அந்த கடமையினை அந்தணர்களுக்கு அழகா ஒதுக்கி கொடுத்திருப்பார். அக்னிஹோத்திரியாக இருக்க வேண்டும், அக்னியை தினந்தோறும் ஆராதனை செய்ய வேண்டும் சொல்லிட்டு. எதற்காக என்று சொன்னால் இந்த உலகிலே பிரதி மாதம் மும்மாறி பொழிய வேண்டும், இயற்கையானது சமநிலையோடு இருக்க வேண்டும். அதற்கு அந்தந்த தேவதைகளுக்குரிய ஆகுதிகளை இந்த அக்னியின் மூலமாக இந்த அந்தணர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிற ஒரு தலையாய கடமையினையும் அவர்களுக்கு வைத்திருப்பார்கள். இப்படி அக்னி இல்லாமல் இந்த உலகமே இல்லை. நம்முடைய வயிற்றிலேயே ஒரு அக்னி இருக்குன்னு சொல்லுவா தெரியுமா? ஜட்டரா அக்னின்னு பேரு. நம்முடைய வயிற்றிற்குள்ளாகவே ஒரு அக்னி என்பது உண்டு. அதுதான் என் வயிறு எரியுதுப்பா அப்படின்னு சொல்லுவா. வயிறு எரியுதுன்னா ஏதோ ஒரு கோபத்துல சொல்ற விஷயம். ஆனால் அந்த வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த அக்னியை சாந்தப்படுத்துவதற்காக ஆகுதியை உள்ள கொடுப்பா. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அந்தணர்கள்லாம் சாப்பிடும்போது பார்த்துருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா இலையில சாப்பாடு போட்டுட்டு காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீரை பரிசேசனம் பண்ணுவா. பரிசேசனம் நீரை இப்படி சுற்றி விட்டுட்டு அப்படியே அமிர்தா உபஸ்தரணமசி ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு பிராணா எய் ஸ்வாஹா அபானா எய் ஸ்வாஹான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த சாதத்தினுடைய பருக்கை ஒவ்வொரு பருக்கையாக எடுத்து அந்த சோற்று பருக்கையை பல்லிலே படாமல் நேரடியாக உள்ளே அனுப்புவார்கள். பல்லுல பட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேரடியாக உள்ளே அனுப்புவார்கள். எப்படி? நமக்குள்ளாக ஒரு அக்னி இருக்கிறது, அந்த அக்னிக்கு இந்த ஸ்வாகாரத்துடன், அதாவது இந்த சாதத்து மேலே நெய்யை விட்டுருப்பா. நம்ம நெய் சாப்பிட்றதுனாலே ஏதோ அந்தணர்களை ரொம்ப குறைவா பேசிட்டு இருப்பா. நல்லா பருப்பு சாதமும் நெய்யுமா தின்றுருக்காங்கிற மாதிரி. அந்த மாதிரி அல்ல. அந்த நெய்யை எதற்காக அந்த அன்னத்திலே விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அன்னத்தை ஆகுதியாக உள்ளிருக்கக்கூடிய அக்னிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிராணாயை ஸ்வாஹா அபானாயை ஸ்வாஹா வியானாயை ஸ்வாஹா உதானாயை ஸ்வாஹா சமானாயை ஸ்வாஹான்னு சொல்லிட்டு பிரம்மனே ஸ்வாஹா பிரம்மணிமே ஆத்மா அமிர்தத்வாயா என்று சொல்லிதான் அந்த மந்திரத்தை முடித்துவிட்டு அதன் பிறகுதான் உணவருந்த தொடங்குவார்கள். அதற்கு உணவருந்துவதற்கு முன்னதாக ஒரு 5 ஆகுதிகளை உள்ளே கொடுத்து விட்டு 6வது ஆகுதியாக பிரம்மனே ஸ்வாஹா பிரம்மணிமே ஆத்மா அமிர்தத்வாயான்னு சொல்றான்னு சொன்ன இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவருக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும், எல்லோருக்கும் பஞ்சமின்றி குறைவின்றி உணவானது கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அந்த இடத்திலே வைத்திருக்கிறார்கள். இயற்கை சமநிலையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அக்னி ஆராதனை என்பது முக்கியம் என்பதைத்தான் நம்முடைய இந்து தர்மமானது வலியுறுத்தி சொல்கிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.